அது டைலாக் இல்லாததுனால புரிய மாட்டேங்குது. ஆக்டிங்கில் ஓகேங்க, ஓம படம் தான். ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிக்குது படம். ஏஆர்1 மியூசிக் கோசம் பார்க்கலாங்க, அவ்வளோதான். ஹீரோயின் நல்லா பண்ணுறாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். நான் வந்து விஜய் சேதுபதி சாருக்காக தான் வந்தேன். எனக்கு ரொம்ப படம் பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மூவி இருக்குமானே டவுட்டாக இருந்தது, பட் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி மூவிஸ் நிறைய வரணும், நிறைய ப்ரொமோட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த லாங்குவேஜ் எல்லாருக்குமே புரியுது, டயலாக்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் புரியுது. நம்ம சும்மா வெறும்னா சாதாரணமாக பார்த்தாலே ரொம்ப நல்லா புரியுது. எங்கேயுமே போர் அடிக்கலை, எங்கேயுமே தோண்டு போகல, என்னடா போர் அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இல்லை. எந்த இடத்துலையும் நல்ல கண்டிப்பாக தேவை சார். ரொம்ப நல்லா இருக்குது, அது கன்வே ஆகுது. தேவையாங்கிறத விட அவங்க ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க, அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அதனால நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லை இங்கே டயலாக் இருந்திருக்கலாமேலாம் எதுவும் இல்லை. நம்ம நிறைய டயலாக்ஸ் எல்லா இடத்துலையும் கேட்குறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது வெறும் ஒரு பேக்ரவுண்ட், கொஞ்சம் சாங்ஸு, டயலாக்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. திருப்தியாக இருக்குது ஒரு மூவி பார்த்ததுக்கு. ஹானஸ்டி, அவ்வளோதான் சார். எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். எல்லாமே பயங்கரமாக பேசியிருக்காங்க. அவங்க எமோஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு எமோஷன்ஸ், லவ்வாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஐ மீன் எல்லாமே ரொம்ப அழகாக கன்வே ஆகுது சார். கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக சார். குழந்தைங்களுக்கு மேபி கொஞ்சம் புரியறது கஷ்டமாக இருக்கும், பட் அடல்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே புரியும். நல்ல மெசேஜ். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த கரப்ஷன், இந்த இடத்துல பைசா கொடுத்தா தான் வேலை ஆகும், அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மெசேஜ் கண்டிப்பாக தேவை நம்மளுக்கு. நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையாங்கிறது வேறு விஷயம், பட் சொல்ல வந்தது அழகாக சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். ஆஸ் யூஷுவல் கூட்டம் கம்மி தான். ஸோ ஷோவை ட்ராப் ஆகுமாங்கிற ஒரு ரேஞ்சில் தான் இருந்தது. பட் இப்போ திருப்தியாக இருக்குது. நம்ம அட்லீஸ்ட் இந்த மூவி நல்லா பார்த்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்து பேசி க்ரௌட் வருவாங்கன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஆஸ் யூஷுவல் சூப்பர் சார். ரொம்ப நல்லா இருக்குது. அது அந்த சீனோடு ரொம்ப கனெக்ட் ஆகுது. நம்மளுக்கு எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக கேப்சர் ஆகிருக்கு. அது நல்லா இருக்குது நம்மளுக்கு. தேங்க்ஸ் எல்லாம் சார். ஓவரால் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சைலண்ட் மூவியும் வந்து இப்போ சார்லி சாப்ளினோட மூவி அது மாதிரிலாம் தான் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு எமோஷ்னல் படம். சைலண்ட்டாக நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதே மாதிரி வேறு மியூசிக் சூப்பராக இருந்தது. லீட் ஆக்டர்ஸ் இவங்க சூஸ் பண்ண எல்லாருமே நல்லா நடிக்கக்கூடிய ஆட்களாக இருந்ததுனால டயலாக் இல்லாதது நமக்கு ஒரு குறையெல்லாம் தெரியல. ஏன்னா நிறையா விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் அரவிந்த் சாமி ஆகட்டும், விஜய் சேதுபதி சார் ஆகட்டும், நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் இருக்குது. அதை எக்ஸலண்ட்டாக கன்வே பண்ணியிருக்காங்க டயலாகே இல்லாமலாம். இன்னொரு மராட்டி ஆக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் இதுக்கு ட்ரெயின்டாக என்னன்னு தெரில, அவர் சூப்பராக மேட்ச் ஆகியிருந்தார் அந்த சைலண்ட் இதுக்கு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை சார், எல்லாருக்கும் காசு முக்கியம். ஆனால் அதை நம்ம கரெக்டாக சம்பாதிக்கணுங்கிறது தான் இவங்க சொல்ல வர்றதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு திருடன், ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப பணக்காரன், ஒரு 3 பேரை காட்டுறாங்க. 3 பேருக்கும் ஒரு விதத்தில் காசு தேவைப்படுது. அதை அவங்க அச்சீவ் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தான் காட்டுற மாதிரி இருக்குது. சாங்ஸ் எல்லாம் மாண்டாஜ் மாதிரி போகுது சார். அது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு லாங்குவேஜில் மாற்றி பண்ணுறாங்களா இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு லாங்குவேஜ் தேவையே படலை. ஒரு 4-5 இடத்துல மாத்திரம் ஒரு லெட்டர் மாதிரி வருது, அதை தமிழில் இது பண்ணி காட்டியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் எங்கே பார்த்தாலும் மும்பையோட லோக்கல் இதுதான், மராட்டி ஹிந்தியில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை, பேச்சே தேவையில்லை சார். அவங்க ஆக்ஷன்ஸ்லேயே எல்லாம் கன்வே பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு காசு எல்லா லாங்குவேஜ்லையும் ஒன்றுங்கிறனால ஜாலியாக எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எண்ட் ஆஃப் தி டே அது காசு தானே தேவைப்பட்டிருக்கு. சார் ஏற்கனவே வந்து பேசும் படம் ஒரு படம் வந்து கமல் சார் படம் புஷ்பக், அதை பார்க்குறப்ப சார் கம்பேர் பண்ணுறேன். இல்லை சார், அது உங்களுக்கு நிறைய காமெடி இருந்தது. அதில் ஒரு மர்டரை பிளான் பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கும். அதுக்கு இதுக்கும் ஒற்றுமை வேணால் காசு தேவைங்கிறதா. ஏன்னா அதுலேயும் கமல் சாருக்கு பயங்கரமாக கஷ்டப்படுவார், காசு தேவை. இதுலேயும் இவர் காசு தேவைப்படுது, அவ்வளோதான். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் சார். ஆனால் எல்லாரும் அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும், அதுதான் இங்கே கேட்ச். வேறு ஒன்றுமே இல்லை. நல்லா இருந்துச்சு சார். அவரு தான் உங்களை ட்ராவலுக்கு இழுத்துகிட்டே போகிறாரு. ஏன்னா ஒரு இது டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் சார். ஒரு மராட்டி ஆக்டர் இருக்கார், இவங்க 3 பேருக்குமே ஈக்குவலாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே அது ஈக்குவலாக இருந்துச்சு. இவங்க 2 பேர் வர ஒரு 2-3 சீன் சூப்பராக இருந்தது. புரியல. ரேட்டிங்கா? அமையானது ரேட்டிங்லாம் கொடுக்குறது. படத்தில் நாட்டில் ஊழல் கரப்ஷன் அதிகமாக இருக்குது.
ஒரு நல்ல இதுக்கு வேல்யூ இல்லை. காந்தியெல்லாம் நம்ம வந்து வெறும் ரூபா நோட்டில் தான் பார்க்குறோமே ஒழிய ப்ராக்டிக்கலாக அவருடைய கருத்துக்களை நம்ம இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. சுதந்திரத்துக்காக போராடினவங்களுடைய இதெல்லாம் எஃபெக்ட் இப்போ இல்லை. நாடு வந்து அவ்வளோ ஊழல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் இந்த காலம் சமாளிக்க முடியல. விஜய் சார் ஏழையாக இருக்கிறாரு, அவராலையும் கஷ்டப்படுறாரு. ரெண்டு பேரும் அந்த இப்போ உள்ள மாடர்ன் இன்னைக்கு உலகம் எப்படி, நம்ம இந்திய நாட்டு எல்லாமே எப்படி இருக்குது அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் விஜய் சேதுபதி ஆரம்பிச்சு நல்லா ஒரு லேடி, அவங்க யாருன்னு தெரியல, ஆக்ட்ரஸ், அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. 3 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. டயலாக் இல்லாத மாதிரியே தெரியல. டயலாக் இல்லாத கூட படம் நல்லா எல்லோரும் பார்க்கலாம். இல்லை படம் புரியாத மாதிரி எதுவும் இல்லை, நல்லா புரிய தான் செய்யுது. டயலாக் இந்த படத்துக்கு டயலாகே தேவையில்லை. ஏன்னா ஒரு மெசேஜ் மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க, நமக்கு எல்லாமே புரியுது. கன்வெர்ட் ஆகுது, நல்லா எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலாம். இந்த படத்துக்கு டயலாகே தேவையில்லை. அதான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் மெயினாக இருக்குது. படத்தை அவர் தான் கொண்டு போகிறாரு. ப்ளஸ் இவங்க நடிப்பு, விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி டயலாக் எல்லாமே நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. பெரும்பாலும் அவங்க 2 பேரும் ஒன்றா வராங்க, நிறைய சீன்ஸில் ஒன்றாவே வராங்க. 2 பேரும் ஈக்குவலாக நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு லேடி வராங்க, அவங்க பேர் தெரில, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. அந்த ஹீரோயின் தான் லேடி, நல்லா அவங்க 3 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. போய்ட்டு எல்லாரும் போய்ட்டு. Movie is extraordinary, sir. Extraordinary, and I hope I look forward to see many more movies of this type in future. Both acted very well, but Aravind Swamy impressed me a lot. But Vijay Sethupathi also gave sterling performance, and that heroine also. Message is everything is not okay with our system, with our social system, political system, with our country. You people, you should become more instead of running after money, instead of being selfish to earn more money through greed, through corruption. You should strengthen your country. You should become more responsible citizen of this country. Don't be very selfish, don't be very greedy. That is the message. What, sir? In this generation, take this. Yes, they have to take this message positively. Otherwise, there is no future for our country. Extraordinary. All 3 songs, I think 3 songs are there. Satisfied. Yes, he gave his best. A.R. Rahman, he gave his best, and very, very good music, very melodious music, catchy. Yes, I enjoyed the film as if like a film of 2 minutes. Right.